எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம எப்போதுமே கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இத்தனை பேர் வருவாங்க, அதிகபட்சம் குறைந்தபட்சம்னு போடுறோம். அதன் பிரகாரம் பார்க்கும்போது 34 பேர். 34 பேர் வந்தோடனே நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வோபசாந்தி. வக்ரதுண்ட மகாகாரியா சூரியகோடி சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மகாபிரிவாச்சரணம். ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதாயச குருச்சுப்ர சனிப்யச்ச ராகவே கேதுவே நமோ நம. ஜிஎம்பி பிரசன்னம் உங்க எல்லாருக்குமே பழக்கமானதுதான். நம்ம கிட்டத்தட்ட 2 மாசமா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 25/11/2025 செவ்வாய்க்கிழமை. குருமூர்த்தி பத்ததி அப்படிங்கிறதுல ஜிஎம்பி 360ங்கிற ஒரு பிரசனம் எடுக்கிறோம். நம்ம உங்கள்கிட்ட நான் என்ன நம்பர் வேணா கேட்பேன். 5க்குள்ள கேட்பேன், 10க்குள்ள கேட்பேன், 360க்குள்ள கேட்பேன், எப்படி வேணா கேட்பேன். கேட்டுட்டு அதுக்கு உங்க கேள்விக்கு உண்டான பதில். என்னுடைய குருநாதர் குருமூர்த்தி அவர்களுக்கு நமஸ்காரம். ஒரு மறைந்த குருமூர்த்தி அவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். சாய்ஜி வழங்கும் இலவச பிரசன்ன வகுப்பு குருமூர்த்தி பத்ததி என்ற ஜிஎம்பி 360. முன்னாடியே சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் 34, அதிகபட்சம் 54 அப்படின்னு நான் ஒரு பிரசன்னம் போட்டு வச்சேன். 34 பேர் வந்தோன்னு நான் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்போதுமே இதை பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிளாஸா இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். குருநாதர் அனுகிரகத்திலையும் மகாபிரிவர் அனுகிரகத்திலையும் இது நல்லபடியா போயிட்டு இருக்கு. என் கையில ஒன்றும் இல்லை. இந்த பிரசன்னம் காமிக்கிறது நான் சொல்றேன். இது ஃபெயிலியர் ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நம்ம எப்போதுமே ஜெயிக்க முடியாது. 80-20 70-30ங்கிறது எப்போதும் மனசுல வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம ஜெயிப்போமானா இருக்காது. சம்டைம் நம்மளுடைய பிரசன்னம் மிஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஆயிருக்கு. நான் முந்தா நாள் கூட சொன்னேன், ஒரு பிரசன்னம் எனக்கு மிஸ் ஆயிடுது. அது நாளைக்கு தான் அந்த கன்ஃபர்மேஷன் எனக்கு வருது. அது ஏன் அப்படிங்கிறது தேடி ஓட வேண்டியதா இருக்கு. அதனால ஃபெயிலியர் சாதாரண விஷயம் தான். அந்த ஃபெயிலியர்ல இருந்து நம்ம என்ன விதியை கத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே நம்ம பிரசன்னத்துக்கு போயிடலாம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கேள்வி தெளிவா கேட்கணும். இதுல சில பேர் புதுசா இருப்பீங்க, பழசா இருப்பீங்க. கேள்வி: எனக்கு எப்போது குழந்தை பிறக்கும்? நான் எப்போது அமெரிக்கா செல்வேன்? என் 2வது மகனுக்கு எப்போது திருமணம் ஆகும்? என்னுடைய அப்பா எனக்கு வீடு கொடுப்பாரா அல்லது நிலம் கொடுப்பாரா? என்னுடைய 2வது மனைவிக்கு எப்போது ஆண் குழந்தை பிறக்கும்? இது மாதிரி அந்த கேள்வியை எனக்கு, நான், என்னுடைய அப்படிங்கறது நீங்க சொல்லும் பொழுது அந்த லக்னம் ரொம்ப பலமாக பேசும். அதுக்காக தான் நான் இந்த கேள்வியை சொல்றேன். எனிவே நம்ம கிளாஸ்க்கு போலாம். நான் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன். யாராவது நான் கூப்பிடும்போது நீங்க வராட்டி கூட கவலைப்படாதீங்க. எகைன் ஐ வில் கால் யூ பேக். டோன்ட் வரி. இதுவரை 44 பேர் வந்திருக்காங்க. நான் இப்போ ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன். மிஸ்டர் சந்திரசேகர். சார் சந்திரகலா சார். சந்திரகலாவா? சாரி, சொல்லுங்க. சார், என் கணவர் பணம் கொடுத்த இடத்துல இருந்து மீண்டும் திரும்ப பணம் எப்பொழுது வரும் சார்? 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 42 சார். 42. அது ஒரு 20 லட்சம் இருக்கலாமா? இல்ல சார், இன்னும் அதிகம். ஆனா 2ங்கிறதுனால பெண் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? என்னங்க சார்? யாராவது பெண் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? இல்லைங்க சார், இல்லைங்க சார். ஆண் தான். அது எத்தனை வருஷமா உங்களுக்கு முடங்கி கிடக்கு? கொரோனாக்கு அந்த டைம்ல இருந்துங்க சார். அதுல ஒரு பாதி தாங்க உங்களுக்கு வரும். ஃபுல்லா வர்றது கஷ்டம். சரிங்க சார். அந்த நபருக்கு அப்பா இருக்காரா? இல்ல சார், காலமாயிட்டாரு. மகன், மகள்.
தான் இருக்காங்க. யாருக்கு உங்க கணவர் கொடுத்தாரோ அவருக்கு அப்பா இல்ல, கரெக்டா? இல்லைங்க சார், காலமாயிட்டார். பாதி தான் வரும், ஃபுல்லா வர்றது கஷ்டம். சரிங்க சார். ஓகே, நன்றிங்க சார். நன்றி. அடுத்ததா மோனி. மோனி மோனி சார், வணக்கம், சொல்லுங்க. எனக்கு எப்பொழுது பெண் குழந்தை பிறக்கும் சார்? வெரி குட். முன்பே ஆண் குழந்தை இருக்கா? ஒரு பையன் இருக்காங்க சார். வெரி குட். 150க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 138ங்க சார். அடுத்த குழந்தை உங்களுக்கு ஆண் குழந்தை. சரிங்க சார். பெண் அடுத்த குழந்தைக்கு வாய்ப்பு குழந்தை இருக்குமா? அதுக்கப்புறம் தான் பெண் குழந்தை. ஓகேங்க சார், தேங்க்யூங்க அடுத்த சார். குழந்தையும் உங்களுக்கு ஆண் குழந்தை, அதுக்கப்புறம் தான் பெண் குழந்தை. ஓகேவா? ஓகேங்க உங்களுக்கு சார். தான் அபார்ஷன் ஆச்சா? ஆமாங்க சார். ஹெல்த் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. அடுத்தது ஆண் குழந்தை, அதுக்கப்புறம் தான் பெண் குழந்தை. ஓகேவா? ஓகேங்க சார், நன்றிங்க சார். மகேஷ் கிருஷ்ணா. ஐயா வணக்கம் மகேஷ், ஐயா. வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா, நான் இப்போது புதிதாக வீடு குடி போகலாமா? வீடு வாங்கி போறீங்களா சார், இல்ல வாடகை? வாடகை வீடு தான் ஐயா, லீஸுக்கு. வேலைக்கிழமை லீஸுக்கா? போறதா இருக்கும். ஆமாங்க ஐயா. 120க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 120க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 111 ஐயா. 111 போடலாம் சார், தாராளமா போடலாம். உங்க அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்கு? அது கொஞ்சம் இம்பேலன்ஸா தான் ஐயா இருக்கு. புரியல சார், என்ன சொல்றீங்க? சார், நார்மலா இருக்காங்க. சம்டைம்ஸ் அந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கும் சார் அவருக்கு, அவங்களுக்கு. உங்க வீட்ல யாருக்கா ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா? சார், அண்ணனுக்கு கொஞ்சம் முன்னாடி ட்ரீட்மெண்ட் போனாங்க சார். பெருசா எதுவும் இல்லை, அந்த செக் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்காக அவர் போனார், அப்படியா? போனார் சார். ஆமா சார், ஒரு 6 மாசம் முன்னாடி சார். நீங்க போலாம் சார், இந்த வீட்டுக்கு போலாம். வேலைக்கிழமை போகலாமா ஐயா? அது என்ன சந்தேகம்? புரியல, என்ன சொல்றீங்க? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. நாளைக்கு மறுநாள் பால் காய்ச்சலாமான்னு கேக்குறேன் ஐயா. இல்ல, தனியா கேளுங்க சார், இங்க வேண்டாம். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லது. கார்த்திகேயன், மிஸ்டர் கார்த்திகேயன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். எனக்கு எப்பொழுது வாடகை வீடு அமையும் ஐயா? எனக்கு எப்போது வாடகை வீடு அமையும்? 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 97ங்க ஐயா. 97ஆ? ஆமாங்க ஐயா. இப்ப நீங்க இருக்கிற வீட்டு பக்கத்துல முஸ்லிம்கள் இருக்காங்களா, அல்லது ஏதாவது மசூதி இருக்கா? அதெல்லாம் அது இல்லைங்க ஐயா. உங்க வீட்டுக்கு அருகில ஒண்ணும் இல்லைல்ல? இல்லைங்க சார், இல்லைங்க. மேக்ஸிமம் ஒரு 2 மாசத்துல உங்களுக்கு அந்த வீடு அமைஞ்சிடும் சார். நல்ல வீடு அமையும். வீடு அமைஞ்சிடும். சரிங்க சார். பக்கத்துல ஏதாவது மசூதி இருக்கிற மாதிரி காமிக்குது, சரிங்க அது சார். பாத்துக்க. ஓகே, சரிங்க சார். ரைட். சார், லதா மகேஷ் சார், கை உயர்த்து தெரில. ரைட் மேடம், சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். சொல்லுங்க. லதா மகேஷ் என் பெயர். என் மகன் இப்பொழுதே எங்களோடு பேச வேண்டும் சார். என்னது? என் மகன் இப்பொழுதே எங்களோடு பேச வேண்டும் சார். பேசுவானா, பேச வேண்டுமா? பேச வேணும் சார், இப்பொழுதே பேசணும் சார் எங்க பையன். இல்லைங்க, உங்கள்கிட்ட ரொம்ப நாளா அவன் பேசாம இருக்கான். அவன் எப்ப பேசுவான்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? ஆமாங்க சார், தாய் தந்தையிடம் பேசலை சார். பேசணும் சார், எங்களோட அம்மா அப்பான்னு கூப்பிடணும் சார். என்ன வயசா இருக்கு பையனுக்கு? 21 சார். திருமணம் ஆயிடுதா? இல்லைங்க சார். இல்ல, என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. என்னன்னு தெரியலைங்க சார், 3 வருஷமா பேசாத இருக்காங்க சார். அது முஸ்லீம் தாட்லேயே இருக்காங்க சார் அவன்.
பிஎஸ்சி இல்ல, இதுக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி பேசியிருந்தானா? நல்லா பேசுவான் சார். ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவான் சார். எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சார் ஓகே, போவான். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 105 சார். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? வேலூர் மாவட்டம் சார். ஆம்பூர்ல ஒரு நாகேஸ்வரன் கோவில் இருக்கு. சரிங்க சார். ராகுக்கு உண்டான கோவில் அது. சரிங்க சார். இல்ல, கும்பகோணத்துல நாகேஸ்வரன் கோவில் இருக்கு. சரிங்க சார். அதுக்கு ஒரு வாட்டி அழைச்சிட்டு போங்க. சார் அவன் வந்து எதுக்குமே வரமாட்டேன்றான் சார். சாப்பிட்டே 3 நீங்க வருஷம் ஆகுது. போயிட்டு வாங்க, அட்லீஸ்ட் நீங்க போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சரிங்க சார். அப்படியே செய்கிறேன் சார். அவன் பேர் சரி. என்ன? விஎம் யுவராஜிங்க சார். அவருடைய நட்சத்திரம் என்ன? கேட்டி நட்சத்திரம் சார். கொஞ்சம் விருச்சிக மனநிலை நட்சத்திரம். பாதிக்கப்பட்ட மாதிரி காமிக்குது மேடம். சரிங்க சார். அதற்கு என்ன மனோபாவம் பண்ண? பாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்க சார். அது நண்பர்களாலேயா இல்ல யாராலன்னு தெரியல. சரிங்க சார். ஒரு வாட்டி திருவெண்காடு அகோரமூர்த்தியை போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்க சார். தினசரி அவருக்கு ம் நைட் என்ன பண்ணுங்க, தண்ணியில வில்வ இலை இருக்குல்ல, வில்வம், ஆமாங்க சார். அதை போட்டுருங்க. சரிங்க சார். காலம்பரை அவர் குடிக்க கொடுங்க. நீங்க கொடுத்தா குடிப்பாரா? இல்லைங்க சார். எதுவுமே தண்ணி இன்னும் எதுவுமே சாப்பிட்றது இல்லை சார். வெளியே தான் சாப்பிட்றான். வெளியே வேலைக்கு போயிட்டு வந்து அவன் படுக்கிறதோடு சரி சார். படுத்துட்டு போயிட்டு வருவான் சார். எதுவுமே டேங்க்கு தான் சார் தனியாக வச்சுருக்கோம். அதுதான் சார் நான் யூஸ் பண்ணுறது. எதனா சரி, அவர் டேங்க் படுக்கிற பெட் இருக்கு இல்லையா, சார். அதுக்கு அடியில அவருக்கு தெரியாம வில்வ இலைகளை வச்சிருங்க. சரிங்க சார். அப்படியே 3 சரிங்க சார். நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்திருங்க. சரிங்க சார். ஒரு வாட்டி காஞ்சிபுரம் போயிட்டு மகாபிரியவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ரைட்டா? கண்டிப்பாங்க சார். இது மாறும், கவலைப்படாதீங்க, மாறும். சரிங்க சார். டைம் எடுக்கும், மாறும். சரிங்க சார். ஒரு 6 மாசத்துக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரும், கவலைப்படாது. சரிங்க சார். நல்லது. நன்றிங்க சார். நல்லது. சார் வணக்கம் சார். ஒரே நிமிஷம், நான் கூப்பிடுறேன். சார் கை தூக்க தெரியல. இல்ல, அடுத்து நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுவேன். ஓகேவா? கை தூக்கணும்லாம் கூப்பிடுறேன். இது யார் பேசுறது இப்ப? சார் நான் வணக்கம் சார். எனக்கு கை தூக்க தெரியல. இல்ல, உங்க பேர் என்ன? தாமரை வடிவு. நான் கூப்பிடுறேன், தாமரை, நான் கூப்பிடுறேன், போவாங்க. ஓகே, சரிங்க சார். நல்லது. மகேஷ் கிருஷ்ணா பேசியாச்சு. அடுத்தது இந்த மாதிரி திடீர்னு வந்தா எனக்கு இந்த லைன் ஆர்டர் கட்டு போயிடுது. சசிகுமார். சசிகுமார், வணக்கம் சார். சசிகுமார் சார், திண்டுக்கல் மாவட்டம். வணக்கம் சார், சொல்லுங்க. சார், எனக்கு அதிர்ஷ்டம் தரும் பணம் தரும் தெய்வம் எது சார்? 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 112 சார். 100. சரி சார். இப்ப புரியுதா யார் மேல தப்புன்னு? புரியுது புரியுது சார். 108க்கு 112க்கு வித்தியாசம் தெரியாம சொல்றீங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுக்கு பதிலே வராது என்கிட்ட. இந்த மாதிரி சொல்லிட்டாலே கெட்டுப்படாது, நான் சொன்னாலும் பலிக்காது. ஓகே, சரி ப்ளீஸ் மன்னிச்சிரு. சுபப்பிரியா. சுபப்பிரியா, சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் என் கணவருக்கு சென்னையில் எப்பொழுது வேலை கிடைக்கும் சார்? இப்ப எங்க இருக்காரு? இப்ப அவர் குஜராத்ல இருக்காருங்க சார். டிரான்ஸ்ஃபரா இல்ல வேலையா? வேலைதாங்க சார். டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆ, அவரு செய்யற வேலை வந்து அந்த மாதிரி. இந்த சரி. பக்கம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு, எப்ப கிடைக்கும் அப்படின்ட்டு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்டர்வியூக்கு 100 கூப்பிடுறாங்க, டிலே பண்ணிடுறாங்க. அவாய்ட் 210க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 210க்குள்ள ஒரு நம்பர். 192ங்க சார். கடுமையான முயற்சிக்கு பிறகுதான் கிடைக்கும். குறைந்தபட்சம் 2 வருஷம் ஆயிடும். 2 வருஷம் ஆகும். ஆனால் கிடைத்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற சம்பளம் கிடைக்காது. அப்படியாங்க சார். அதுக்குள்ள சட்ட சிக்கல்லாம் வரும். நீங்க எதிர்பார்க்க மாதிரி நடக்கும், ஆனா எல்லாமே நடக்குமானா நடக்காது. அவங்க அம்மா எப்படி இருக்காங்க? உங்க கணவரோட அம்மா
அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தாங்க சார் இருக்காங்க. யாருக்கா மேஜர் ஆபரேஷன் ஆயிருக்கா வீட்டுல? மேஜர் ஆப்ரேஷன்லாம் எதுவும் இல்லைங்க சார். ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் யாருக்கா இருக்கா? ஹார்ட் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க சார். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம். மேக்ஸிமம் 1.5 இயர் 2 இயர்ஸ்க்குள்ள வந்துடும், கவலைப்படாதீங்க. உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். கொஞ்சம் கை வலி, ஏஜ்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அதை இருக்கு. விட்டுருங்க. ஆ. நவ் ஷீ இஸ் ஓகே. ஓகேங்க சார். ஓகே. ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வேண்டாம், ஜென்ரலா ஷீ இஸ் ஓகே, அப்படிதானே? ஓகேங்க சார். உங்க குலதெய்வம் எங்க இருக்கு? சார் குலதெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் வந்து திண்டுக்கல் பக்கத்துலங்க சார். பேர் என்ன? குலதெய்வம் சாமி பேர் வந்து மாதவர். அந்த கோயிலுக்கு போயிட்டு ஆ 4 மூலைகளில கொஞ்சம் மண் எடுத்துன்னு வந்து சரிங்க சார். ஒரு மஞ்சள் துணியில கட்டி அந்த கோயில்லயே ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு பூஜை பண்ணிட்டு அதை எடுத்துன்னு வந்து உங்க பூஜை ரூம்ல வச்சிருங்க. சரிங்க சார். தினசரி வழிபாடு பண்ணும் பொழுது அந்த துணியை தொட்டு கும்பிடுங்க. சரிங்க சார். இப்ப பிரார்த்தனைய அந்த குலதெய்வத்திட்ட கொடுத்துட்டே வாங்க. அப்படிங்களா சார்? ஓகேங்க சார். இதே மாதிரி நல்லெண்ணெய் வாங்கி டெய்லி நல்லெண்ணெய் வாங்கி ஒரு 50 ம். ml 100 ml வாங்கி பக்கத்துல எங்கெங்கெல்லாம் ஆலயம் இருக்கோ, ஏதோ ஒரு சின்ன கோயிலா இருந்தாலும் பெரிய கோயிலா இருந்தாலும் அங்க தீபம் எரியிற இடத்துல அந்த எண்ணெய் ஊத்திட்டே வாங்க. ம். சரிங்க சார். மீதி எண்ணெய் இருந்தா அங்கேயே வச்சிடணும், வீட்டுக்கு எடுத்துன்னு வரக்கூடாது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். இது பண்ணின்னு வாங்க, நீங்க எதிர்பார்க்கிற சரி. விஷயம் நடக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓ. ஓகேவா? அதாங்க சார், இன்டர்வியூக்கு கூப்பிடுற மாதிரி இது பண்றாங்க. அப்புறம் 1 நாள் 2 நாள் டிலே இதை பண்றாங்க. பண்ணுங்க மேடம், நான் சொன்னதை பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. சரி சார். இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க சார். ஒரே ஒரு கேள்விதான், அதுக்கு மேல கேள்வி கிடையாது. ஓகே. ஓகேங்க சார். நன்றிங்க சார். ஒருத்தருக்கு ஒரு கேள்விதான். ஓகே, ஓகேங்க சார். நன்றிங்க சார். ஸ்னேகா. நம்ம மொத்தம் 54 அதிகம் சொன்னா 50 பேர் இருக்காங்க கிளாஸ்ல. சோ எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த பிரசன்னத்தின் வெற்றி வந்து குருமூர்த்தி அவர்களுக்கு. மகாபிரிவாச்சரணம். ஹலோ, ஸ்னேகா சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்கு கேக்குது, சொல்லுங்க. ஸ்னேகா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எனது மகளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இல்ல, உங்க சிக்னல் வீக்கா இருக்கு மேடம். நீங்க பேசுறது எனது மகளுக்கும் அப்படிங்குது. அதனால நல்ல சிக்னல்ல இருந்து பேசுங்க. நான் எகைன் ஐ வில் கால் யூ பேக் ப்ளீஸ். நான் திருப்பி உங்களை கூப்பிடுறேன். கொஞ்சம் மியூட் ஓகேங்க சார். பண்ணிக்கங்க. ஓகேங்க. சசிகுமார் ஐஸ்வர்யா. வணக்கம் சார். சசிகுமார் ஐஸ்வர்யா. வணக்கம் சார். சசிகுமார் சொல்லுங்க. நான் தற்போது இருக்கும் வீட்டில் இருக்கலாம், இல்லை வேறு வீடு மாற்றலாம்? 4க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 3ங்க சார். இம்மீடியட்டா மாத்துங்க. இப்ப இருக்கிற வீட்டுல ஒரே பூசல் தான் ஜாஸ்தியா இருக்கும். அங்க ஒன்றும் பெருசா சார் move எதுவுமே பண்ண எனக்கு கேட்கல. முடியாது. நான் கரெக்டா பேசின்னு தான் இருக்கேன் மேடம். நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? கேக்குது, உங்களுக்கு தான் கேட்கல. ஹலோ மேடம், உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளம். ஸ்னேகா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? யாராவது ஒருத்தர் நான் சார் பேசுறது இப்ப கேக்குதா இல்லையா? கேக்குதுங்க சார். இப்ப கேக்குதுங்க. நல்லா கேக்குதுங்க, கேக்குதுங்க. உங்க சிக்னல் ப்ராப்ளம் மேடம். மேடம், இமீடியட்டா வீடு மாத்துங்க. சசிகுமார் ஓகே ஐஸ்வர்யா, ஓகேங்க வீடை மாத்திருங்க. சார். எந்த திசை? கிழக்கு அல்லது வடக்கு. ஓகே, ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். நல்லது. எஸ்கேஎம். வணக்கம் ஐயா. நீங்க சொல்லுங்க ஆல்ரெடி ஐயா. முந்தா நாள் கேள்வி கேட்டீங்க இல்லையா? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா, 1 வாரம் ஆச்சுங்க ஐயா. இந்த நாள் இது பண்ணியிருந்தேன், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன், ஆனா நீங்க கூப்பிடல. அப்படியா? நல்லது. ஆமாங்க ஓகே, ஐயா. கேளு கேளு. என்னுடைய மாமனாரின் பூர்வீக சொத்து எப்போது விற்பனையாகும்? மாமனாரின் பூர்வீக சொத்து. 300க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 160ங்க ஐயா. 160?
ஆமாங்க ஐயா. அதில் ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம், சட்ட சிக்கல்லாம் ஏதாவது இருக்கா? முடிஞ்சுடுதா? இருக்குதுங்க ஐயா. அது கூட்டு பட்டாவா இருக்கிறதுனால 4 பேர்த்துக்கு அது பிரிக்கணும்னா கொஞ்சம் பட்டா இது ரெடி ஆக மாட்டேங்குதுங்க ஐயா. அதை முதல்ல ரெடி பண்ணுங்க. ஏன்னா அதில் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளத்தை காமிக்குது. சரிங்க ஐயா. அதில் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளத்தையே அது காமிக்குது. ம் ம் அதனால அதை முதல்ல சரி பண்ணுங்க. அது பண்ண சரியா? கொடுத்துருக்குங்க ஐயா. பத்திரம் ரெடி பண்ணிருக்கேன். இல்ல அதை முதல்ல சரி பண்ணிட்டு அப்புறம் பாருங்க. ஏன்னா அதுவே நிறைய டைம் எடுக்கிற மாதிரி காமிக்குது. ஆமாங்க ஐயா. 2 வருஷம் ஆகுதுங்க ஐயா. ஆமா, அது நிறைய டைம் எடுக்கிற மாதிரி காமிக்கிறது. அதனால அதை முதல்ல சரி பண்ணுங்க. ம் சரிங்க ஐயா. டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் வச்சுட்டோம்னா நமக்கு சிக்கல் இல்ல இல்லையா? அதாங்க ஐயா பிரிச்சு அவங்களுக்கு பண்ணிட்டோம். அது இல்ல சேல்ஸுக்கு அதெல்லாம் கொண்டு விட்டுருங்க வர்றதுக்கு மேடம். முதல்ல டாக்குமெண்ட்டை பக்கா பண்ணுங்க. அது விற்பனை சரிங்க. ஆகிவிடும். ரைட்டா? ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜேஎம்பி பிரசன்னம் பிரகாரம் இன்றைய பிரசன்ன வகுப்பில் குறைந்தபட்சம் 34 பேர், அதிகபட்சம் 54 பேர் அப்படின்னு நான் முன்னாடியே போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன். இப்ப 53 பேர் இருக்காங்க. அப்போ இந்த ஆமாங்க ஜிஎம்பி ஐயா. பிரசன்னம் எவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யறது அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. எனிவே நான் அடுத்த ஆளை கூப்பிடுறேன். நிர்மல் ஆக்டர் கொஞ்சம் இது பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. பாபு எஸ். பாபு எஸ். பாபு எஸ். ஓகே, அடுத்து பால். PAUL பால். குட் ஈவினிங் சார். நமஸ்காரம் சார், சொல்லுங்க சார். என்னுடைய மனைவிக்கு கடந்த 10 வருஷத்துக்கு மேலாக ரெட்டினிட்டிஸ் பிக்மெண்டோசா என்கின்ற கண் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் உள்ளது. அது எப்போது சரியாகும் அல்லது அதற்கு உண்டான வேறு ஏதாவது மருத்துவ குறிப்புகள், உதவிகள் உண்டா? அது என்ன? அது இங்கிலீஷ்ல ரெட்டினா குட்டினா அதை சொன்னீங்க. அது கொஞ்சம் தமிழ்ல எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அது அது ரெட்டினிட்டிஸ் பிக்மெண்டோசான்றது அந்த நம்முடைய கருவெளிக்கு பின்னால் உள்ள ரெட்டினா அஃபெக்ட் ஆகி அவங்களுடைய பார்வை விரிவுபடாம ஒரு குறுகிய, அதாவது எதை நேரா பார்க்குறாங்களோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் சார். இல்ல மொத்தத்துல பார்வை குறைபாடா? பார்வை குறைபாடு சார். எஸ் சார். அவங்களுக்கு கிட்டக்க உள்ளதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அதாவது கிட்டக்க உள்ளதுமே ரொம்ப கிட்ட வந்தா ஒரு மாதிரி மங்கலா தான் தெரியும். அதாவது கோனிக்கல் விஷன்ற மாதிரி தெரியும் சார். முன்னூத்தி ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 333 சார். ஒரு 50% தான் சார் சான்ஸ் இருக்கு. 100% சான்ஸ் இல்ல. நீங்க சித்த வைத்தியம் போகலாம். சித்த வைத்தியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வித்தைகள் நான் சொல்லலாமா? சொல்லுங்க சார், தாராளமா சார். கவனத்தில் எடுத்துக்கொள்ள உங்களால் முடியுமா? கண்டிப்பா சார். அடுக்கு நந்தியாவட்டைன்னு இருக்கு. அடுக்கு நந்தியாவட்டை. நந்தியாவட்டைங்கிறது 4 இலை இருக்கும். அடுக்கு நந்தியாவட்டைலாம் பெருசா அது ஒயிட் கலர் ரோஜா மாதிரி இருக்கும். சரிங்க சார். ஸோ அடுக்கு நந்தியாவட்டை, நந்தியாவட்டை, அப்புறம் நம்ம இந்த பூ டெய்லி பூ வைப்போம். அது என்ன பூ? மதுரமல்லி. இந்த பூக்களை உங்கள் மனைவி இரவில் படுக்கும் பொழுது 2 கண்ணிலும் வைத்துக்கொண்டு ஒரு துணியால கட்டின்னு படுத்தாங்கன்னா இதுல இருந்து விடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் பலமாக இருக்கும். ஓகே சார். ஓகே. இவனுங்க ஒரு இங்கிலீஷ் பேர் ஒன்று சொல்லுவான். ஃபார்மோகோபியா, அந்த கோபியாம்பா. செல்போன் மாஃபோ கோபியாம்பா. செல்போனை ஃபுல்லா பார்த்து உனக்கு செல்போன் போபியா வந்துருத்தும்பா. அப்புறம் உப்மா போபியா அப்படிம்பா. உப்மா சாப்பிட்டு உனக்கு பழக்கமாயி உப்மா போபியான்னு ஏதாவது பேரை வச்சு நம்மளை ஏமாத்துவானுங்க. சரிங்க சார். முதல்ல அதுல இருந்து வெளியில வாங்க. ஓகே சார். ஓகே ஓகே. நீங்க ஒரு குருவை கெட்டியா பிடிச்சுக்கணும். ஏதாவது வழிகாட்டுதல் ஒரு இருக்கா சார்? குருவை வழிபாடு பண்ணும். வியாழக்கிழமை அது மகாபிரிவரா இருக்கலாம், ரமணரா இருக்கலாம், வடரு வள்ளலாரா இருக்கலாம், உங்களுக்கு பிடித்தவர். சரிங்க சார். யார் வேணா இருக்கலாம். வியாழக்கிழமை வில்வம் அல்லது துளசியால் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும்.
இந்த சரிங்க. நந்தியாவட்டையும் அடுக்கு நந்தியாவட்டையும் மல்லிகை ம். பூவும் மல்லிகைப்பூ. மிகப்பெரிய உன்னதமான விஷயத்தை கொடுக்கும். ஓகே சார். ஓகே. எனக்கு வந்தது வர்ற மாதிரி இருந்ததுன்னு அதுல தப்பிச்சேன். இந்த மலர்களால நான் தப்பிச்சேன். கரெக்டா? ஓ! ஓ! ஓகே, ஓகே, அதனால ஓகே. நான் சொல்றேன். அதனால நீங்க இதை எவ்வளவு சீரியஸா எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா சார். சரி. அதுக்கு ஒரு விடிவு கிடைக்காதா அப்படின்றது தான் எங்களுடைய தேடலா இருக்கு. ஒரு குருவை கெட்டியா பிடிச்சுக்கோங்க சார். அந்த குரு உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை கொடுப்பார். ஓகே சார். ஓகே. அவங்க என்ன நட்சத்திரம் உங்க மனைவி? அவங்க ஆயில்யம் சார். அவங்க வீட்ல யாருக்கா கேன்சர் இருந்ததா சார்? உங்க வீட்ல இல்ல அவங்க வீட்ல? எங்க வீட்ல எனக்கு என்னோட அப்பாவுக்கு இருந்தது சார். இருந்ததா? இருந்தது சார். அப்ப நீங்க தவறிட்டாங்க. குருவை கெட்டியா பிடிச்சுக்கணும். இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. ஆ. இந்த விஷயம்லாம் சொல்லும்பொழுது இங்க கேன்சர் இருக்கணும் அப்படின்னு இந்த பிரசன்னம் காமிக்குது. ம், ம். அதனாலதான் நான் வந்து அத்தாரிட்டேட்டிவா பேசுறேன். சரிங்க சார். ரைட்? ஓகே சார். குருவை கெட்டியா பிடிச்சுக்கணும். ஒரு குருவை கெட்டியா பிடிச்சுக்கணும்னா வழிபாடு பண்ணிட்டே இருக்கணும். வழிபாடு பண்ணணும். ஓகே, ஓகே, நீங்க ஓகே. எந்த ஊர்ல இருக்கீங்க? சார் நான் வீடு வந்து மறைமலை நகர் சார். அப்ப காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க, பெரியவர்கிட்ட போயிட்டு வாங்க. சரிங்க சார். அவ்வளவுதான். ஓகே. பக்கத்திலே இருக்காருல்ல. ஆமா சார். அதனால அது யார் வேணா உங்களுக்கு பிடித்தவர், நான் மகாபெரியவர்கிட்ட போங்கன்னு நான் சொல்லல. ம். அது உங்க விருப்பம். யாரை வேணா பிடிச்சுக்கங்க. சரிங்க சார். நித்யானந்தர் மாதிரிலாம் பிடிக்காதீங்க. இல்ல சார். ஆமா. அப்புறம் ஏதாவது இந்த வேஷம் போட்டுட்டு ம். வாய் வேஷி கட்டி நேரா தான் துப்புக்கடின்னு காலில் விழுற சமாச்சாரம்லாம் நிறுத்திடுங்க. ஓகே, ஓகே சார். அதெல்லாம் ஓகே. எந்த ஒரு சமாச்சாரமும் நடக்காது. நமக்கு இந்த மாதிரி அதுவும் ஜீவ ம். சமாதிக்கு உங்க மனைவி அழைத்து சென்றால், ஜீவ ம். சமாதிங்கிறது நெரு சதாசிவ பிரம்மம். ம், ம், ம். அப்புறம் கும்போணம் பக்கத்துல கோவிந்தபுரம், சரிங்க சார். பூதேந்திராள், அல்லது ஓகே. இங்கே நீங்க திருவொற்றியூர்ல பட்டினத்தார். சரிங்க சார். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஓகேவா? ஓகே, ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் சக்சஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் வணக்கம் சார். பாபு சார். யாரு? பாபு பாபு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தாமரைன்னு ஒருத்தங்க வந்தீங்க இல்லையா, வாங்க. சார். வணக்கம் தாமரை சார். கை தூக்க தெரியலேன்னு சொன்ன தாமரை வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. நான் வந்து என்னுடைய கடன் தீரணும்னு சொல்லி கேட்குறேன் சார். கடனோட பிரச்சனை ரொம்ப தாக்கம் அதிகமா இருக்கு. 180க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 5ங்க சார். இந்த கடனுக்கு மூல காரணம் நீங்களா உங்க கணவரா? கணவரும் பையனும் சார். குறைந்தபட்சம் 20 லட்சம் மேல இருக்குமா? 50 லட்சம் இருக்குங்க சார். ஒரு வீடு இருக்கு, அதை வித்துட்டு அடைக்கலாமா இல்ல வேற எதுவும் முயற்சி வீடை பண்ணலாமா? விற்கிற சூழ்நிலை உருவாகி விட்டது. ம். நீங்க நல்ல ஒன்றை வேலை. இழந்து ஒன்றை பெற வேண்டும். சரிங்க சார். நீங்க சொன்ன நம்பரை அதான் காமிக்குது. ம். அதனாலதான் கேட்டேன், கணவர் மூலமா சரி. யார் மூலமான்னு கேட்டேன். ஓகேவா? அவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாம இருந்தது, அவங்களாலே வந்தது. பையன் கொஞ்சம் உதாரித்தனமா பண்ணதுனால அதுலயும் வந்ததுங்க சார். அவங்க 2 பேருக்கும் ஏதாவது பேட் ஹாபிட்ஸ் இருந்ததுன்னா நிறுத்த சொல்லுங்க. அதன் மூலமாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். ஓகே? ஆ ஆ சரிங்க சார். பழக்கங்கள் இருந்தால் அதன் மூலமாக மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து. ஓகே? சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நல்லது. பாபு வாங்க சார். பாபு சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் எனக்கு எப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சார்? என்ன வயசா இருந்து எத்தனை வயசு வரலையும் கிடைக்கும்? 26 சார். இல்ல எத்தனை வயசு வரலையும் கிடைக்கும்? சார் அது 50 வயசு வரைக்கும் இருக்கும், 54 வயசு வரைக்கும் இருக்கும் சார். இப்ப இங்க பாருங்க, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கெல்லாம் 27 25க்குள்ள காலி ஆயிடும். கரெக்டா? இல்லை சார் அதுக்கு அப்படி இல்லைங்க சார். நமக்கு இல்ல 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 ஜென்ரலாகவே 54 வரைக்கும் நிறைய இருக்கலாம் இங்க இந்த சார். ஜாதி பிரச்சனை இருக்கு இல்லையா, ஆமாம் சார். அதனால நான் கேட்கறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லை இல்லைங்க சார். அந்த மாதிரி இருந்தால் நான் இப்ப எக்ஸ்டெண்டாக பிரசண்டா உங்களுக்கு என்ன வயசு, எத்தனை வயசு வரையும் கிடைக்கும்னா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பிரசன்னம் வந்து என்ன பதில் சொல்றதுன்னு என்னால சொல்ல முடியும். சரிங்க சார். ரைட்? எனக்கு 26 வயசு உங்களுக்கு சார். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எப்ப கிடைக்குங்கிறதா உங்களுடைய கேள்வி. ஆமாங்க சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. சார் 3 சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6 சார்.
மேக்ஸிமம் இந்த 2 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். ஓகேவா? ஓகேங்க சார். ஏதாவது பணம் கொடுத்து வாங்குற ஐடியா இருக்கா? இல்லைங்க சார். அந்த மாதிரி வாங்காதீங்க. சரிங்க சார். அந்த மாதிரி போனீங்கன்னா ஏமாந்து போடுவீங்க. ஓகே, சரிங்க சார், சரிங்க சார். நல்ல ஜாக்கிரதையா இருக்கு. ஓகேங்க சார். ரைட். தேங்க்யூ. அமுதா, அமுதா, அமுதா. மீனா, மீனா பாலா, மீனா பாலா. ஐயா வணக்கங்க ஐயா. யாரு? நான் மீனா பாலா ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேங்க. நல்லது மேடம். உங்க கேள்வி என்ன? ஐயா, என் பொண்ணு வந்து பேங்க்ல வேலை பார்க்குறா. ஒரு நல்ல சேஃபான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த டிரான்ஸ்ஃபர் எனக்கு என் பொண்ணுக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ட்ரான்ஸ்ஃபர் தான் சேஃபான இடம், நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லையா? இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப லோன்லியான, ரொம்ப தூரம் போய் ஒரு ஆளா அன்மேரிடு ஒரு ஆளா போற வர மாதிரி இருக்கு. அதனால தான் அந்த சேஃப் ஜோன் வேணும்னு நினைக்கிறேன். அது 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 9. 12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 11. அதுக்கு உண்டான ஆயத்தங்கள் ஆரம்பிச்சாச்சு மேடம். சரி, கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு அடுத்த டிரான்ஸ்ஃபர் வந்து கோவில்கள் நிறைந்த ஒரு பகுதியில் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு எனக்காக நான் கேள்விக்கு ரொம்ப மட்டும்தான் பதில். நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஓகே, ஒரு ரொம்ப கேள்விக்கு அரிதா மட்டும். தான் வர்றேன். ரொம்ப அதனாலதான் கேட்குறேன். இல்ல ஒரு கேள்வி தான். மற்றவங்க எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க இல்லையா? சரி, ரொம்ப நன்றி. நல்லது. ரொம்ப நன்றி. சுகந்தி, சுகந்தி ஐயா, வணக்கம். சொல்லுங்க. என்னுடைய மூத்த மகளுக்கு அரசு வேலை எப்பொழுது கிடைக்கும்? மூத்த மகள் சரியா கேட்கல. என்னுடைய மூத்த மகளுக்கு அரசு வேலை எப்பொழுது கிடைக்கும்? மூத்த மகன், மகள். மகள் பெண்ணா? ஆமாங்க. ரைட். என் மூத்த பொண்ணுக்கு அப்படி சொல்லலாமா? கரெக்டுங்க. எத்தனை வயசு வரலையும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு? 32. 32. இல்ல எத்தனை வயசு வரலையும் அந்த வாய்ப்புகள் இருக்குன்னு கேக்குறேன். 32ங்க. இப்ப என்ன வயசாருது? 24. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 56. 56. ஆமாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கிடைச்சு அது வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் ஏதாவது சொன்ன மாதிரி நடந்ததா? எப்படி அந்த இல்லைங்க, மாதிரி ஏதாவது அப்படிலாம் நடந்ததா? இல்லைங்க. அது மாதிரி எதுவும் நடக்கல? அப்ரண்டிஸா தான் போயிட்டு இருந்தா. அது புரியல. என்ன சொல்றது, அப்ரண்டிஸா போயிட்டு இருந்தாங்க. அந்த டைம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதாங்க. கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் பேஸ்ல போனாங்க அப்படியா? ஆமாங்க, 2 இயர்ஸ் போனாங்க. 2026 27 எண்டுக்குள்ள உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் மேடம். மிக்க நன்றிங்க சார். நன்றிங்க ஆனா ஐயா. நீங்க ஏதாவது பணம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் போல தெரியுது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனத்துல வச்சுக்க. சரிங்க. நன்றிங்க ஐயா. நல்லது. என்ன சொல்றீங்க? எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. நான் ஒருத்தரா கூப்பிடுறேன். அடுத்து ராகவேந்திர மேகலா. ஐயா வணக்கம் ஐயா. ராகவேந்திரன். சொல்லுங்க சார். எனது மகனுக்கு கல்லூரியில் சேர்வதற்கு மெரிட்டில் மார்க் கிடைக்குமா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எனது மகனுக்கு கல்லூரியில் மெரிட்டில் சேர வாய்ப்பு உள்ளதா? என்ன வயசா இருக்கு பையனுக்கு? இப்போ 17ங்க சார். இப்போ +1 படிச்சுட்டு இருக்காங்க. அவனை எம்பிபிஎஸ் சேர்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிதானே? இல்லைங்க சார். அவனுக்கு என்ன தோணுதோ, அதாவது அவனுக்கு மார்க் அதிகமா எடுப்பானா
அதாவது இலவசமா படிக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுங்க. இல்ல சார், இப்ப நீங்க மருத்துவத்துல போக முடியுமாங்கிறது முதல் கேள்வியா இருந்தது உங்களுக்கு, கரெக்டா? இல்லைங்க சார். மெரிட், அதாவது மார்க் அதிகமா மெரிட்டா? எடுத்து மெரிட்டுங்க சார். மெரிட்ல என்ன கேள்வி? கல்லூரியில் சேர வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டாங்க. 12க்குள்ள மார்க் ஒரு அதிகமா நம்பர். என்னங்கய்யா? 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5ங்கய்யா. அவருடைய படிப்புல ஏதாவது கவனச்சிதறல் இருக்கா? ஆமாங்கய்யா. இப்போ செல்போன் அதிகமா விளையாண்டுட்டு எப்ப இருக்கான், அந்த பார்த்தாலும் மாதிரி. செல்போனை நோண்டிட்டே இருக்கானா? ஆமாங்கய்யா. செல்போனை பிடிங்கி குப்பையில போடுங்க. சரிங்கய்யா. செல்போனை நீங்க கொடுத்தால் ரொம்ப கஷ்டம் சார். சரிங்கய்யா. நீங்க சொன்ன நம்பர் வந்து அவன் ரொம்ப அதுக்கு அடிக்ட் ஆயிட்டான், பைத்தியமா. கிளம்புற 4 மணிக்கே எழுந்து நோண்டி உட்காந்துருப்பான். ஆமாங்க சார், அப்படிதான் இருக்காங்கய்யா. வெரி டேஞ்சரஸ். அவன் வந்து செல்போன் சைக்கோ மாதிரி ஆயிடுவான். சரிங்க. நிறைய பசங்க அப்படிதான் இருக்காங்க. அதை சரிங்க. நீங்க இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா, ஒரே பையன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து நம்ம பாதி கெடுத்துருவோம்ல. நாங்க அப்படி கொடுக்கறது இல்லைங்க. இருந்தாலும் 1 மணி நேரம் அப்படின்ற மாதிரி ஒரு டைமிங் கொடுத்து தான் கொடுக்குறோம். எங்க அந்த அம்மா மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெல்ட்டால அடிப்பாங்க. எங்க அம்மா அதாங்க. பெல்ட் எடுத்து அடி பிளாஸ் எடுத்துருவாங்க. அன்னைக்கெல்லாம் அம்மாவை, இவெல்லாம் அம்மாவா ராட்சசி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா அன்னைக்கு அடிச்ச அடிதான் இன்னைக்கு நம்மளை பதப்படுத்தி இதை பக்குவமா வச்சிருக்கு. செல்போன் வெரி டேஞ்சரஸ். இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இந்த செல்போன் வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க தயவுசெய்து. சரிங்க. அதுக்கு பேர கோயில் என்ன பண்ணுங்க சார், விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டுனுவாங்க. சரிங்க. விநாயகர் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் போய் நல்லெண்ணெய் ஊத்தினுவாங்க. சரிங்க. என் பையன் நல்லபடியா மாறணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. சரிங்க. அந்த அருகம்புல்ல என்ன பண்ணுங்க, நல்லா வெந்நீர்ல போட்டு சரிங்க. அவன் குடிக்கும்போது தண்ணியில கலந்து கொடுத்துருங்க. சரிங்க. குடிக்கிறதுக்குங்களாங்க? ஆமா, அவன் குடிக்கிறதே அருகம்புல் தண்ணியா இருக்கணும். சரிங்க. அது மாதிரி பண்ணி விட்டுருங்க, அவனுக்கு தெரியாமல். சரிங்க. ஓகே. அவனுக்கு தெரியாமல். கரெக்டா? சரிங்க. ஓகே. ஒரே நிமிஷம், எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். $54 பேர் இன்னைக்கு இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்காங்க. நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் 34, அதிகபட்சம் 54ன்னு சொன்னோம். இப்ப 54 பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய குருநாதர் குருமூர்த்தி அவர்களுக்கு சமர்ப்பணம், மகாபெரிவாருக்கு சமர்ப்பணம். இதுதான் இந்த ஜிஎம்பி பிரசனத்தோட மகிமை. இதை நீங்க லைவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், பெருமைக்கு சொல்லல. இந்த பெருமைகள் எல்லாம் குருமூர்த்திக்கு தான், எனக்கு இல்லை. எனிவே, கிருத்திகா வாங்க. கிருத்திகா இல்லையா? ஓகே. அடுத்தது சாமிநாதன். ரைட். சுதந்திர தேவி. சார் வணக்கம் சார். சாமிநாதன். வணக்கம் சார். யாரு? சுதந்திரா தேவி. தேவி மேடம் கொஞ்சம் மியூட் போட்டுக்காங்க. சுவாமிநாதனை முடிச்சுட்டு வரேன். சார் வணக்கம் சார். சாமிநாதன் பேசுறேன் சார். சார் நான் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு வரேன் சார். எப்போ கிடைக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ நாள்? எதுல இருக்கீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் சார்? பப்ளிக் ஹவுஸ் டிபார்ட்மெண்ட். பிடபிள்யூடியா? எஸ் சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 7ங்க சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5ங்க சார். மேக்ஸிமம் இந்த 90 days 1 to 2 daysல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் சார். சரிங்க சார். சரி. இப்போ எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னையில் இருக்கிறேங்க சார். டெப்டேஷன்ல இருக்கிறேங்க சார். அங்கே ஒரு பிடிக்காத இடமா இருக்குது. இல்லை, மேக்ஸிமம் 1 to 2 daysக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்க சார். நன்றிங்க சார். இல்லை, உங்களுக்கு மேலதிகாரி ஏதாவது பெண் இருக்காங்களா?
இல்லைங்க சார், ஜென்ஸ் தாங்க சார். என்னங்க? ஜென்ஸ் தான் சார், லேடிஸ் கிடையாது சார், ஜென்ஸ் தான் லேடிஸ் இல்ல. இல்லை. லேடிஸா இருந்தா ஈஸியா முடியும். ஜென்ஸா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா டைம் எடுக்கும். சார் முடிஞ்சிடும் சார், கவலைப்படாதீங்க. நன்றிங்க சார், தேங்க்யூ சார். இதுவாகவே நடக்கும், கவலைப்படாதீங்க. சுதந்திர தேவி வாங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. மூத்த பொண்ணை என்ன படிக்க வைக்கலாம்? மூத்த பொண்ணை என்ன படிக்க வைக்கலாம்? Plus one படிக்கிறாங்க, computer science. உங்க ஒரு நல்ல சிக்னல் இருந்து பேசுங்களேன். நீங்க பேசுறது பாதி பாதி தான் எனக்கு கேக்குது. என் மூத்த பொண்ணை என்ன படிக்க வைக்கலாம்? அவங்க +1 படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 10. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 105. 105. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டது தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, ஓகே சார். அதையே பண்ண சொல்லுங்க. 2வது, அவங்களுக்கு லவ் மேரேஜ் வந்து சிறப்பா இருக்காது. அது கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கங்க. சரி, ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. நல்லது. நமஸ்காரம் சார், கிருத்திகா பேசுறேன் சார். நமஸ்காரம், சொல்லுங்க. சார் எனக்கு எப்போ ஐஐடில வேலை கிடைக்கும் சார்? இப்போ எதுல ஒர்க் பண்றீங்க நீங்க? மெடிக்கல் காலேஜ்ல. ஐஐடிங்கன்னா அங்க ப்ரொமோஷன்ல போவீங்களா? இல்ல புரியல எனக்கு. இல்ல ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் சார். ஆ? ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட். ஓ. 306க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 323 சார். 323. ஆமா சார். 323. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அப்படியே வாசல்ல நிக்குதா, சரியா இல்லாம? எப்படி? ஆமா சார். அவங்களே தான் கேட்டாங்க, பட் ஆனா அவங்க அதுக்கப்புறம் இல்ல, திருப்பி ரிவர்ட் பேக் அதுவா வருது, ஆனா அது மெட்டீரியலைஸ் ஆக மாட்டேங்குது. அப்படியா? பெர்மனண்டா இல்ல சார், லைக் டெம்பரரியா வந்து ஐ மீன் ஒரு 6 மாசம் மாதிரி ரெக்ரூட்மெண்ட் மாதிரி பண்றாங்க, பட் பெர்மனன்ட் ஜாப் கிடையாது அது. பட் அது உங்களுக்கு உங்க கேடருக்கு அது ரொம்ப நல்லது. அப்படியா? நல்லது, லைக் அது சேம் ஒரு படிச்ச பிரிவிலேஜ் இல்லையா? படிப்பு. அது ஒரு பெரிய ஆமா பிரிவிலேஜ் தானே. ப்ரிவிலேஜ் மாதிரி இப்போ கிடைக்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு 6 மந்த்ஸ் கிடைக்குது. அதுவுமே இப்போ இந்த வருஷம் கிடைக்கும், அடுத்த வருஷம் கிடைக்குமா கிடைக்காதா நம்மளுக்கு யாரு? தெரியாது, அவங்களே அம்பத்தூர் கான்ஃபர்ம். கிருத்திகாவா? ஆமா சார். வாய்ஸ் எனக்கு சரியா இருக்கு. நான் தான் சார். கேக்குதுங்களா சார்? இப்போதான் என்னால ரெகக்னைஸ் பண்ண. ஓகே. ஓகே, இல்ல கொஞ்சம் த்ரோட்டு. உங்களுக்கு கிடைச்சாலும் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நிறைய தலைவலி இருக்கும். அது கொஞ்சம் பாத்துக்கங்க. எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நாளைக்கு நான் சொல்றேன். ஓகே. சரிங்க சார். ஓகே சார். போயிட்டேனே, கட் ஆயிடுச்சு. பத்மநாபன் வாங்க. பத்மநாபன். பத்மநாபன். ஹலோ ஹலோ, கொஞ்சம் கேக்குதுங்களா? பத்மநாபன் சொல்லுங்க சார். இப்போ கேட்கணும் குருஜி. ஐயா, நான் புதிதாக திறந்திருக்கும் கடையில் இளநீர் ஜூஸ் வியாபாரம் செய்யலாமா அல்லது மாற்று வேலை செய்யலாமா? ஒரே நிமிஷம் சார். என்ன சொல்றீங்க? ஐயா, நாங்க புதுசா ஒரு கடை எடுத்துக்கோங்க ஐயா. அந்த இடத்துல ஏற்கனவே ஹோட்டல் இருந்துச்சு, அதுதான் அதே செய்யலாமா மாற்றி செய்யலாமான்னு கேட்கலாம்னு சொன்னேன். அது நான் இப்போ கேள்வியா கரெக்டா கேட்குறீங்களா ஐயா? இல்ல, உங்க வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் சவுண்டா கிட்ட வச்சு பேசுங்க ப்ளீஸ். என்ன சொல்றீங்க? நாங்க புதுசா ஒரு கடை எடுத்துக்கோங்க ஐயா, அதில் இளநீர் ஜூஸ் வியாபாரம் செய்யலாமா? அது என்ன திசை பார்த்து இருக்கு அந்த கடை? அந்த கடை வடக்கு பக்கம் பார்த்துக்கீங்க. இப்ப பிரசண்டா அந்த கடையில என்ன பண்றீங்க?
எதுவுமே இல்லையா, மூடிதாயா இருக்கு. ஓ, அங்க வந்து இதை பண்ணலாமான்னு கேக்குறீங்க அப்படியா? ஆமா 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 ஆமா. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 9 ஐயா. 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 3 ஐயா. பண்ணலாம் சார், பண்ணலாம் இளநீ ஜூஸ் அந்த மாதிரி கடை போடலாம். பண்ணலாம் சார். ஓஹோன்னு இல்லை, நார்மலா போகும் சார். ரொம்ப பிரமாதமா நார்மலா நார்மலா போகும் சார். நார்மல் நார்மலா அது போதையா, டெய்லி ஒரு 1500 2000 போதும். நார்மலா போகும் சார். ரொம்ப ஓஹோன்லாம் நான் சொல்லல உங்களுக்கு, நார்மலா போகும் சார். ஓகே, சரிங்க, சரிங்க, ரொம்ப நன்றி. நல்லது. சார் வணக்கம் சார், அமுதா பேசுறேன் சார். நான் இன்னும் கூப்பிடவே இல்லையா உங்களை? சார் நீங்க கூப்பிடும்போது நான் சரி சொல்லுங்க, இப்ப என்ன சமாச்சாரம்? என் பெரிய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை ஆகி உடம்பு சரியில்லாம இருக்கா சார். அதை எப்ப சரியாகும் என்னங்கிறக்கு. என்ன வயசா இருக்கு குழந்தைக்கு? 30 வயசு ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. குழந்தை இருக்கா? ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு இருக்கு சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 11 சார். ரத்தம் சார்ந்த ஹீமோகுளோபின் சார்ந்த ப்ராப்ளம் இருக்கா எப்படி? அது தைராய்டு இருந்துச்சு சார், குழந்தை பிறக்கும்போது சரியாயிடுச்சு சார். இப்போதைக்கு இல்ல அவங்களுக்கு ரத்தம் சார்ந்த பிரச்சனைன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார். எலும்பு சார்ந்த இல்ல ரத்தம் இல்ல, மன அழுத்தத்துல இருக்கா அப்படிங்கிறாங்க. மன அழுத்தம். அவங்க என்ன நட்சத்திரம் மேடம்? கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் சொன்னீங்க? 11? 11 சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7 சார். உங்க கணவர் வழி உங்க வழியில யாராவது மனநிலை சரியில்லாதவங்க இருந்தாங்களா மேடம்? இல்ல சார். இல்ல யாராவது காணா போனவங்க, வீட்டை விட்டு காணா போயிட்டாங்க? வீட்டை விட்டு யாரும் காணாம போகல. உங்க உங்க ஃபேமிலியில இல்ல உங்க கணவர் வழியில அந்த மாதிரி ஏதாவது இல்லையா? கணவர் வழியில என் மாமியா மாமனாரத்தான் தெரியும், அவங்க வீட்டை விட்டு காணாம போகல. இல்ல யாருக்கா மனநிலை சரியில்லை அல்லது வீட்டை விட்டு யாராவது காணா போயிட்டாங்களா இன்னி வரலையும் தெரியல அப்படின்ற மாதிரி ஏதாவது சம்பவம் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல சார், இல்ல. அந்த மாதிரி இல்லையா? இவங்க கோவிலுக்கெல்லாம் போவாங்களா உங்க பொண்ணு? இப்ப போக மாட்டேங்கிறா சார். முதல்ல நான் கூப்பிட்டு வற்புறுத்தி கூட்டிட்டு போறேன். அவங்களை ஒரு வாட்டி திருமைச்சூர் அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. திருமைச்சூர் லலிதாம்பிகை, கும்போணம் பக்கத்துல ஒரு 15 கிலோமீட்டர்ல திருமைச்சூர் லலிதாம்பிகை. அங்க ஒரு வாட்டி அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. அங்க உட்கார வைங்க அந்த அம்பாளுக்கு முன்னாடி. ஹலோ சார் சொல்லுங்க சார். அம்பாளுக்கு முன்னாடி மாதிரி பட்டீஸ்வரம் துர்க்கைக்கும் அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. சரிங்க சார். உங்க வீட்டுல காலம்பர விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டே ஆக வேண்டும். சரிங்க சார். சாயங்காலத்துல சௌந்தரிய லகரி கேட்டே ஆக வேண்டும். சரிங்க சார். சௌந்தரிய லகரி. அதாவது ஓம் சிவசக்தியா யுக்து ஜனனி ஜனனி ராஜா பாடுவான்ல, அந்த ஸ்லோகம் சௌந்தரிய லகரியோட முதல் ஸ்லோகம். சௌந்தரிய லகரி, சௌந்தரிய லகரி. அதை போட்டீங்கன்னா யூடியூப்ல தான் எக்கச்சக்கமா கிடக்க. சரிங்க சார். காலம்பர விஷ்ணு சஹஸ்ரநாமம் உங்க வீட்டுல ஒலிக்க வேண்டும். சாயங்காலத்தில் கண்டிப்பாக சௌந்தரிய லகரி ஒலிக்க வேண்டும். அது உங்க காதுல விழணும், உங்க பொண்ணு காதுலயும் விழணும். சரிங்க சார். இதை பண்ணிடுவாங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள கொஞ்சம் பெட்டரா ஆவாங்க. அவங்க இருந்த இடத்துல நிறைய மன அழுத்தம் ஜாஸ்தியாயிடுது, கணவன் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும். அதனால அவங்க ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்க, போறதுக்கே பயப்படுறாங்க. ஆமா சார். இந்த ஸ்லோகங்கள் கேட்கட்டும், நல்லபடியா நடக்கும். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். நல்லது. மீரா வாங்க. மீரா சார். மீரா சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார், தொழில் சார் மீரா பேசுறேன். ஹலோ வணக்கம் சார்.
மீரா ஆனா பொண்ணா? வணக்கம் சார். ஆன் ஆன் சார். சொல்லுங்க சார். சார் தொழில் ரொம்ப முடக்கமா இருக்கு. எப்போ சார் மேம்படும்? யாருக்கு யாருக்கு எனக்கு இது தான் சார். எனக்கு. கேள்வி நல்லா தெளிவா கேளுங்க. நான் தொழில் முடக்கமா இருக்குமான்னு நிர்மலா சீதாராமனுக்கு மோடிக்கு போல இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். கரெக்டா? இல்லை சார், இல்லை சார். கேள்வி தெளிவாக இருந்தால் மட்டுமே என்னால் பதில் சொல்ல முடியும். அது சார் தொழில் ரொம்ப முடக்கமா இருக்கு சார். இப்பயும் நீங்க கேள்வி ஒரு அலட்சியமா தான் கேக்குறீங்க. இல்லைங்க சார். சார் நல்லா மீரா சொல்லுங்க சார். மீரா சொல்லுங்க சார். நான் சொல்றதை கவனிங்க. சொல்லுங்க சார். சார் தொழில் முடக்கமா இருக்கு. என் தம்பி ஒண்ணு விட்ட தம்பிக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகல. அப்புறம் வந்து துபாயில அவன் வேலைக்கு கிடைச்சது இன்னும் போகவே இல்லை. அப்புறம் நான் வந்து அந்த கடை வைக்கலாம்னு நினைச்சேன், ஒன்றும் நடக்கல. அது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் பதிலே சொல்ல மாட்டேன். இல்லை இந்த கேள்விகள் தெனாவட்டு கேள்விகள் என்று என்னுடைய அகராதியில் அர்த்தம். இல்லைங்க சார். இல்லை இல்லை சார். இல்ல அதுக்குதான் நான் வந்து ஆரம்பத்திலேயே படிச்சு என்ன சொல்றேன், ஐயா எனக்கு எப்போது திருமணம் நடக்கும், எனக்கு எப்போது ஆண் குழந்தை பிறக்கும், ஐயா என்னுடைய சாரி சார். தொழில் எப்போது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து படிச்சு ஒரு வாத்தியார் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க திருப்பி அது மாதிரி கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் பதஷ்டம் இல்ல பதட்டம் வேண்டாம். திருப்பி நான் உங்களை கூப்பிடுறேன். மீரா தானே நீங்க? ஆமா சார். 10 நிமிஷத்துல again I will call you back please. விஜய் விக்னேஷ். விஜய் விக்னேஷ். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என்னோட மகளுக்கு நிரந்தர வேலை எப்போது கிடைக்கும்? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டெம்பரரி ஜாப் போயிட்டு இருக்காங்க சார். இன்டர்பிரிட்டரா போறாங்க. அப்படின்னா அங்க லண்டன்ல இருக்காங்க. அவங்க ஸ்ரீலங்கனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. ஸோ டாக்டர்ஸ் சொல்றத ஸ்ரீலங்கன்ஸ்க்கு தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றாங்க. டிரான்ஸ்லேட்டரா இருக்காங்க, அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா சார். அது இன்டர்பிரிட்டேஷன். அது வந்து ரெகுலராலாம் கிடைக்காது சார். எப்பயாவது கிடைக்கும். ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் கிடைக்கும். இவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன மாதிரி வேலை எதிர்பார்க்கறாங்க? எம்டெக் பயோடெக்னாலஜி படிச்சிருக்காங்க சார். லேப் சார்ந்த வேலை எதிர்பார்க்கறாங்க சார். வெரி குட். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7. 7. ஆமா சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. இப்ப இவங்க வேலைக்கு போறதுல கணவருக்கு உடன்பாடு இருக்கா? ரொம்ப இருக்கு சார். அவர் தான் பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கணும்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. இன்னும் ஒரு 2-3 மாசத்துல கிடைச்சிரும், கவலைப்படாதீங்க. சந்தோஷம் சார். தேங்க்யூ. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வேலை கிடைச்சிரும். சரிங்க சார். தேங்க்யூ நிறைய சார். கஷ்டம் இருக்கும் வேலையில, ஓகே. அதையும் சைட்ல வச்சுக்கோங்க. சரிங்க சார். ஓகேங்க. தேங்க்யூ சார். ரைட், நல்லது. மீரா வாங்க. மீரா. ஐயா வணக்கங்க. இப்ப தெளிவா கேளுங்க. ஓகேங்க சார். நான் தவறா பேசினா மன்னிச்சிருங்க. ஓகே. இல்ல சார், இல்ல நாங்க படபடப்பா இருந்தனால நான் வந்து கைட் பண்றேன், அதை புரிஞ்சுக்கங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். என்னுடைய தொழில் வந்து எப்ப சார் மேம்படுங்கிறத 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 99ங்க சார். என்ன தொழில் பண்றீங்க? லேத்து பண்றேன் சார். லேத்து அந்த கீர் பாக்ஸ் ஒர்க். உங்க வீட்டுல யாருக்கா லவ் மேரேஜ் ஆச்சா? ஆயிருக்கு சார். யாருக்கு? என் பையனுக்கு, எனக்கு பெரிய பையனுக்கு. இந்த லேத் பற்ற எந்த ஊரு சார்? நாமக்கல்ங்க. பக்கத்துல ஏதாவது நதிகள் இல்ல குளங்கள் இருக்கா? இல்லைங்க சார், குளங்கள் இல்லை சார். லைனா ஒரு 4 கடை லைனா தான் சார் இருக்கு. ரயில்வே லைன் ஓடுது. இப்ப அந்த தொழில் நடத்த முடியாம அவசரப்படுறீங்களா? ஆமா சார், வேலை இல்லாம கஷ்டப்படுறேன் சார். கடன் ஜாஸ்தியா வட்டி கட்டுற மாதிரி ஆயிடுதா? ஆமா சார், இருக்கு சார். ஒரு வருஷம் ஆகும் சார். ரொம்ப கஷ்டத்தை குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். தேங்க்ஸ் சார். ரைட், ஓகே சார். இந்த கால் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா சார். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சரிங்க சார். கால் ஊனமுற்றவர்களுக்கு கண்டிப்பாக நீங்க தேடி போய் உதவி செய்ய வேண்டும். சரிங்க சார். ரைட் சார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சாதம், சாப்பாடோ இட்லி எது கொடுத்தாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் கொடுத்துடணும். ஆமா சார், கொடுத்துட்டு இருக்கேன் சார். அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா?
9 வாரம் சனிக்கிழமை, 9 வாரங்கள். சரிங்க ஐயா. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்கத்துல உள்ள சரிங்க. சிவன் கோவில்ல நவக்கிரகத்துக்கு ம். சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு எள்ளு சாதம் விநியோகம் பண்ணணும். சரிங்க ஐயா. எள்ளு சாதம். அந்த ஐயர்கிட்ட பேசுனீங்கன்னா ஒரு 200 ரூபா கொடுங்க, நான் பண்ணிடுறேன்னு சொல்லுவான் அந்த ஆள். ஓகே, சரி சரிங்க ஐயா. போய் பார்த்து பேசி அது என்னன்னு பார்த்து 9 வாரம் தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. சரிங்க ஐயா. சிவன் கோயில் இருக்கிறது. அதான் அந்த நவக்கிரகம் எங்க இருக்கோ சரிங்க ஐயா. அந்த கோவில்ல நம்ம அந்த சனிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சரிங்க ஐயா. ஒவ்வொரு சனிக்கிழமையும் எள்ளு சாதம் விநியோகம் பண்ணணும். ஓகேவா? ஓகேங்க ஐயா. சரிங்க ஐயா. அதான் அந்த ஐயர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார் 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, 300 ரூபா கொடு, ஏதாவது சொல்லுவார். 9 வாரம் பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். ஓகே, சரிங்க ஐயா. இதை பண்ணின்னு வாங்க சார் ப்ளீஸ். சரிங்க ஐயா. நல்லது. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். கற்பகம். சரி சார். கற்பகம். ஜிஎம், ஜெனரல் மேனேஜர். ஜிஎம் யாரு? ஜிஎம். ஐயா, ஐயர். ஜிஎம் மைதிலி பேசுறேங்க. என்னங்க? ஜிஎம் கூப்பிட்டீங்களங்க ஐயா? சொல்லுங்க மேடம், உங்க கேள்வி என்ன? மைதிலி பேசுறேங்க. என் கணவருக்கு பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய தெய்வம் எதுங்க ஐயா? என் கணவருக்கு பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய தெய்வம் எதுங்க? 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2ங்க ஐயா. 7க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7க்குள்ள 4ங்க ஐயா. எந்த ஊர்ல இருக்கீங்க? கோயம்புத்தூர்லங்க ஐயா. புளியகுளம் விநாயகர் கெட்டியா பிடிச்சுக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. அல்லது ஈச்சனாரி விநாயகர். ஓகே, சரிங்க ஐயா. பிரம்மாண்டமான விநாயகர் அவருக்கு மிக பெரும் வெற்றியை கொடுப்பாங்க. ஓகேவா? சரிங்க ஐயா. சரிங்க, நல்லது. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. கற்பகம் சொல்லுங்க. ஐயா எனக்கு 2 பெண் குழந்தைங்க ஐயா, காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கேள்வி படிப்பு என்ன? கேள்வி முடியும் என்ன? கேள்வி என்ன சொல்லு. அவங்களுக்கு திருமணம் பண்ணும்போது நாங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை வரங்கள் அமையுங்களா இல்ல அவங்க இல்ல, பாக்குறாங்க கேள்வி இதுவாக கேள்வி இருக்குங்களா? கரெக்டா கேளுங்க மேடம். கேள்வியே சரியா கேளுங்க. கேள்வி ஐயா எப்படி சொல்லுங்க டிஃபைன் ஐயா. பண்றது தெரியலையா? இப்ப ஹலோ, பொண்ணுங்களுக்கு ஆமாங்க ஐயா. பொண்ணுங்களுக்கு இல்ல நீங்க பேச சரியா திருமணம் கேட்கல பண்ணும்போது மேடம். நாங்க ஒரு 2 பாக்குற மினிட்ஸ் வரங்கள் எடுத்துக்கங்க. அமையுங்களா? இல்ல கற்பகம் மேடம், ஒரு 2 மினிட்ஸ் அவங்க எடுத்துக்கங்க. நான் உங்களை கூப்பிடுறேன். கேள்வியை கரெக்டா கேளுங்க. கேள்வி எப்படி சொல்லுங்க ஐயா. இருக்கணும்னா தெளிவா இருக்கணும். சரிங்க. எனக்கு 2 பொன் குழந்தை இருக்கு. நான் வந்து கும்போணம் போயிருந்தேன். கும்போணம் போனப்போ அங்க ஒரு ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டேன். டிஃபன் சாப்பிட்டு வெளியில வரும்போது சைக்கிள்ல மோதிட்டேன். இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. கேள்வி, என்னுடைய முதல் பெண்ணுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? என்னுடைய 2வது பெண்ணுக்கு லைஃப் நல்லா இருக்குமா? இத மாதிரி கேள்வி எனக்கு அப்படின்னு கேட்கணும். நான் இதுதான் பல வாட்டி நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் எகைன் நான் உங்களை கூப்பிடுறேன். கேள்வியை கரெக்டா நீங்க டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வில் கால் யூ பேக். குணா, குணா வாங்க. முரளி கொஞ்சம் மியூட் போடுங்க. முரளி, முரளி மியூட் போடுங்க. ஐயர் சாமி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயர் சாமி சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. சரி. இப்போ வந்து அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன். ஆஃபீஸ் போகலாமா வேணாமான்னு தெரியும். கேள்வி தெளிவா கேளுங்க சார். ஒரே ஐயா தயக்கமா கேக்குறீங்க. ஒர்க் கேள்வி பண்ணிட்டு தெளிவா இருக்கேன். கேளுங்க. வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பார்ட் டைம் வந்து ஜாப், பார்ட் டைம் வந்து ஒரு ஆஃபீஸ் போகலாமான்னு இருக்கேன் ஐயா. என்ன ஆபீஸ்? ஃபினான்ஸ் விட போறீங்களா? இல்ல சைக்கிள் கடையா? இல்ல இல்ல 2 வீலர் ஃபினான்ஸ் டீலர்ஷிப் எடுக்க போறீங்களா? இல்லையா அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன். சார் நீங்க கேள்வி கரெக்டா டிஃபைன் பண்ணுங்க. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். நான் அஸ்ட்ராலஜியை தொழிலாக எடுத்துக்கொள்ளலாமா? இந்த கேள்வி கரெக்டா இருக்கா? ஆமாம் 2வது தொழிலாக எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி கேட்கலாம்ல. 2வது ஆமாம். அப்ப கேள்வியை தெளிவா கேளுங்க. அப்ப நீங்க எப்படி பலன் சொல்ல போறீங்க? ஒரு கேள்வியை சரியா கேட்க முடியலன்னா
நீங்க நாளைக்கு வர்றவனுக்கு எப்படி பலன் சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. ஓகே அப்படின்னு ஒண்ணு நம்மளால எதிராளி இப்ப நான் வந்து உங்கள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்தா நசுக்கிருவேன் நானு. எவனா இருந்தாலும் நசுக்கிருவேன் நானு. அப்ப நமக்கு ஓகே முன்னாடி ஒருத்தன் விஷயம் தெரிஞ்ச வந்துட்டான்னா நம்மளால பலனே சொல்ல முடியாது. ஓகே ம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த தொழில், அது அஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், இல்ல டாக்டரா இருக்கட்டும். ஓகே ஓகே அப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? நான் தொழில் பண்றேன், நான் சைடுல வந்து இந்த அஸ்ட்ராலஜி பார்க்கலாமா அப்படின்னா, ஒரு 2, 3 மாசம் கத்துட்டு அஸ்ட்ராலஜி பார்க்க முடியுமா? முடியாது. இல்லையே நான் இப்போ நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அதுல. இன்னைக்கும் கத்துக்கிறோம். இந்த போன வாரம் ஆமா ஏற்பட்ட ஒரு கத்துக்கிட்டே ஃபெயிலியருக்கு இன்னைக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. அதனால ம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. எகைன் நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே, ஓகே ஓகே ம் ரைட். பாலசுப்ரமணியம். உமா மகேஸ்வரன். ஐயா வணக்கம். சார், நீங்க முதல் நாளும் கேட்டீங்கல்ல? இல்லைங்க கேட்டீங்க சார். இல்ல கேட்கலங்க, நான் வரல, வந்தேன். ஆனா கேள்வியெல்லாம் கேட்கல. அப்படியா? சொல்லுங்க சார். ஐயா என்னோட கஷ்டங்கள் எப்பொழுது தீரும்? பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். ஏழுங்கய்யா. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க 5ங்கய்யா. சார். 5ங்கய்யா. நிறைய கடன் இருக்கா சார்? வட்டி கட்டுறீங்களா? அப்படி கடன் எதுவும் இல்லைங்கய்யா, மன கஷ்டம், பணம் இல்லை என்கிட்ட, சேவிங்ஸ் இல்லை. எல்லா விதத்திலையும் எல்லா டைரக்ஷன்லயும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு சார். ஆமாங்க. ரைட்டா? ஆமாங்க. குறைச்சலா 3 வருஷம் ஆகும். சரிங்க. குறைச்சலா 3 வருஷம் ஆகும். இந்த உக்கிரமான காளியம்மன் இருக்குல்ல, ஆமாங்க. ராகு காலத்துல அங்க போயிட்டு தீபம் ஏத்தலாம், அல்லது அங்க உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம். சரி. தும் துர்காய நமக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சொல்லுங்க. சரிங்க. தும் தும் துர்காய துர்காய நமக. எழுதிக்கங்க, நமக. எழுதிக்கங்க. சரிங்க. சரிங்க. இதை எப்ப பார்த்தாலும் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். உங்க சப்கான்ஷியஸ். சரிங்க. நான் சொல்லல, மகாபிரியர் சொன்னது. சரிங்க. நான் சொல்லல, மகாபிரியர் சொல்லி கொடுத்தது. தும் சரி. துர்காய நமக. தும் துர்காய நமக. ஆமா, இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்லோகம். எல்லாருமே இதை எழுதிக்கலாம் நீங்க. தும் சரி. துர்காய நமக. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை நம்ம பாட்ட ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். தும் துர்காய நமக, தும் துர்காய நமக, தும் துர்காய நமக. சரி. இது வந்து நமக்கு அந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும். அது சரி. லட்சக்கணக்கில் போச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். சரிங்க. அதனால நம்ம கணக்கு வழக்கு பார்க்காம அதை ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? சரி. நல்லது சார். தேங்க்யூ. நல்லது. நன்றி. ரைட். மீண்டும் நாளைக்கு இந்த கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னும் நிறைய பேர் கை தூக்கியிருக்காங்க. இது போனால் அது பாட்டுக்கு 10 மணி ஆயிடும் போல இருக்கு. நான் வந்து கேட்காத ஆட்கள் நினைச்சேன். எல்லாம் மீண்டும் மீண்டும் தெரிந்த ஐயா ஆட்களே என்ன வராங்கன்னு கூப்பிடுறேன்னு நினைக்கிறேன். சொன்னீங்க? எனிவே நாளைக்கு நம்ம பேசலாம். ஐயா என்ன டைம் கூப்பிடுறேன்னு சொன்னீங்க? நான் கூப்பிடுறேன் மேடம் உங்களை. நாளைக்கு பேசலாம். ஓகே, கற்பகம் ஐயா. நல்லது. ஓகே, எல்லோருக்கும் நன்றி. இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தது எல்லாருக்கும். ஹலோ சார். ஒரு ஐயா சில பேர் வணக்கங்க ஐயா. பயனுள்ளதாக இருந்தது மேடம் ஐயா. கொஞ்சம் நீங்க மீட் பண்ணுங்க. கற்பகம் மேடம் மீட் பண்ணுங்க ப்ளீஸ். நன்றிங்க சார். யார் சொல்றா? யார் பேசுறா? வணக்கம் சூர்யா. சார். வணக்கம் சார். ஆமா சார். சொல்லுங்க. நான் அபிதா பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு 2 மகன்கள் இல்ல இருக்கிறாங்க. கேள்வி முடிஞ்சு போச்சு. நான் இப்ப ஜஸ்ட் சஜஷன் கேட்கறேன். எப்படி இந்த கிளாஸ் நாளைக்கு திருப்பி நான் கிளாஸ் நல்லா ஆரம்பிக்கிறேன். இருக்கு சார். சார் கிளாஸ் நிச்சயமா நல்லா இருக்கு. சூர்யா. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குங்கய்யா. ஐயா வசனம் நல்லா இருக்குங்கய்யா. நண்பர்களும் கேட்டாங்க, அவங்களுக்கும் நீங்க தெளிவா கரெக்டா சொல்லிட்டீங்க. நல்லது. நான் நாளைக்கு பேலன்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன். ஏன்னா இப்ப மணி 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுது. ஸோ எகைன் நான் இது ஃப்ரீ தான் போடுவேன். எப்படி நான் வாரத்தில் 2 நாள் போட்டுருவேன். அப்போ வாங்க, எல்லாரும் கேட்டுக்கங்க. இன்னைக்கு உங்களுக்கு பாக்கியம் இல்லை, இல்லை அனுகிரகம் இல்லைன்னு அப்படி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான்.
நன்றிங்க சார். நல்லது. எல்லோருக்கும் நன்றி. நன்றி. எல்லோரும் நன்றிங்க சகல ஐயா. சௌபாகியமும் ஐயா பெற்று அந்த நோயற்ற கேள்வி வாழ்வோடு சொல்லுங்க ஐயா. குறைவற்ற செல்வத்தோடு சௌக்கியமா இருக்கிறதுக்கு நான் ஐயா மகாபிரிவத்தை என்ன பிரார்த்தனை. கூப்பிடுறேன்னு சொன்னீங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி. கூப்பிடுங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க. நன்றிங்க ஐயா.